நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். ஆண்டனி பேசுறேங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டு எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. அவங்க வந்து என்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க. இந்த மாரி வந்து காலேஜ்ல வந்து என் பொண்ண சேர்க்கணுங்க. நீங்க ஏதோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. நான் என்ன மாரி ஹெல்ப் வேணுங்கன்னு கேட்டேன். இல்லைங்க நெறைய காலேஜஸ் இருக்கு. எந்த காலேஜ் வந்து நல்லா சொல்லிக் குடுப்பாங்க, நல்லா சொல்லிக் குடுக்க முடியாதுன்னு தெரியல. நீங்க என்ன பண்ணுங்க, எங்க கூட வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, எனக்கும் வந்து அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதனால என்ன பண்ணேன், நான் கிட்டத்தட்ட ஒரு 9 இன்ஜினியரிங் காலேஜுக்கு போனேங்க. அதாவது நான் போன காலேஜ் எல்லாமே சென்னையில தான். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ வந்து உங்களுக்கு சொல்றேன். ஆனா, முதல்ல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நான் சொல்ற விவரங்கள் வந்து எல்லாமே கரெக்ட்ன்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துக்க கூடாது. ஏன்னா, என்னுடைய அனுபவம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடண்ட்ட கூப்பிட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட 9 காலேஜுக்கு போறேன். 9 காலேஜ்லயும் வித்தியாசமான வந்து பதில்கள் வருது. நான் ஒவ்வொரு காலேஜ்லயும் கேள்வி கேட்கிறேன். அவங்களுடைய பதில் வித்தியாசமா வருது. ஸோ, நான் கேட்கிற கேள்வியிலிருந்து அவங்க சொன்ன பதில் கரெக்ட்டாவும் இருக்கலாம், தப்பாவும் இருக்கலாம். அதனால வந்து நான் எந்த காலேஜையும் வந்து அதிகமா மதிப்பீடும் செய்யல. எந்த காலேஜும் வந்து குறைவாகவும் மதிப்பீடு செய்யல. என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, நீங்க பெற்றோரா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நண்பர்களுக்கு வந்து காலேஜ் வேணும்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு காலேஜா போயிட்டு விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணிட்டு, நான் சொன்ன விஷயங்கள நீங்களும் வந்து செஞ்சு பாருங்க. அப்போ வந்து உங்களுக்கு தெரிய வரும். நீங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் அடுத்த மாசம் ஆரம்பிக்க போது. நம்ம என்ன பண்ணணும்? அதுவரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஏதோ ஒரு காலேஜ் கிடைச்சா போய் சேர்த்துருவோம். அப்படின்ட்டு நினைக்காதீங்க. ஏன்னா, அண்ணா யூனிவர்சிட்டில வந்து உங்களுக்கு பல தரப்பட்ட காலேஜ வந்து சூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது, நீங்க கையில என்ன பண்ணணும்னா, ஒரு 2, 3 இன்ஜினியரிங் காலேஜ் பார்த்து வச்சுக்கங்க. ஓகே. இந்த 2 காலேஜ்ல வந்து இது வந்தா நல்லாருக்கும், அது வந்தா நல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணுங்க. நல்லா கேட்டுங்க. நான் சொல்ற விவரங்கள வச்சு, இதுதான் நல்ல காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிவுக்கு வரக்கூடாதுங்க. நீங்க நேர்ல போய் பார்க்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு தெரிய வருங்க. சரிங்களா? ஸோ, இப்ப எனக்கு வந்து ஸ்டூடண்ட் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கேர்ளு. அவங்க வந்து ஓசி கம்யூனிட்டி. 170 மார்க் கிட்டத்தட்ட வாங்கியிருந்தாங்க. சரிங்களா? ஸோ, மார்க் வந்த பிறகு என்ன பண்ணாங்கன்னா அவங்க, ஃபர்ஸ்ட் காலேஜ் நான் டிஸ்கஸ் பண்ண போறது, வெல்லூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிங்க. இந்த வெல்லூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு 4 பிரான்ச் இருக்குங்க. 1 வெல்லூர்ல, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்னையில, 3வது ஆந்திர பிரதேஷ்ல, 4வது மத்திய பிரதேஷ்லங்க. சரிங்களா? இது சம்மந்தமா நான் பிறகு வீடியோ போடுறேங்க. ஆனா நான் இங்கிலீஷ்ல வந்து வீடியோ போட்டிருக்கேங்க இதுக்கு. நீங்க என்னுடைய சேனல்ல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து விஐடி பத்தி நான் என்ன சொன்னேன்றது உங்களுக்கு தெரியும். ஓரளவு அதில இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்கேங்க. விஐடில வந்து சேரணும்னா, ஆன்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதியாகணும். சரிங்களா? ஆன்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதாம பண்ண முடியாதுங்க. என்ஜினியரிங் பொறுத்தவரைக்கும். சரிங்களா? 2வது இன்னொன்று இருந்துங்க. அது வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயன்ஸ். அவங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளை பண்ணாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எதுவும் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வந்து அப்ளை பண்ணாங்க. இன்டர்வியூ வந்தது. ஆனா வந்து அவங்க இன்டர்வியூ எடுக்கலங்க. ஏன்னா முதல்ல வந்து என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு வந்து பிஎட்ல சேரணும்னு ஆசை. ஆனா வந்து பிஇ சேரணும் அப்படின்னு ஆசை, இல்ல பிடெக் சேரணும்னு ஆசை. அந்த மாரி ஆசை இருந்ததுனால, அவங்க என்ன பண்ணாங்க, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயன்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு இன்டர்வியூ வந்து ஒரு நாள் வந்ததுங்க. ஆனா வந்து அவங்க அட்டெண்ட் பண்ணல. எம்டெக் இன்டகிரேட் கோர்ஸ்க்கு அவங்க அப்ளை பண்ணாங்க. அப்ளை பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, ஒரு மெசேஜ் வந்ததுங்க. இந்த மாரி வந்து நீங்க வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து குடுக்கல. அதனால வந்துட்டு உங்க இன்டர்வியூக்கு வந்துட்டு அரேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு இன்னும் தெரியலைங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்க, டாக்குமெண்ட் கேட்கிற ஆப்ஷனே வந்து ஆ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ல வரலன்னு சொல்றாங்க. வெல்லூர் இன்ஸ்டிடியூட்ல என்ன பண்ணாங்க, ஒரு இமெயில் எழுதுனாங்க. இந்த மாரி வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்புகள் வரலன்னு சொல்லிட்டு. ஆனா, அதுக்கு வந்து விஐடிலேருந்து பதில் வரலைங்க. விஐடி வந்து ஒரு மிகப்பெரிய நிறுவனம். எனக்கு வந்து விஐடி மேல தப்பு இருக்காதுன்னு தெரியுது. மேபி மாணவர் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, ஆ டாக்குமெண்ட்ட வந்து அப்லோட் பண்ணாம விட்டுருப்பாங்கன்னு நெனைக்கிறேங்க. அவங்களுக்கு வந்து எம்டெக் கிடைக்கல. பிஎஸ்சி வந்துட்டு அவங்களே வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, விஐடில வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதுனாங்க. சரிங்களா? முதல்ல வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குனாங்க, ஃபில் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம விஐடி சென்னை, அதாவது வண்டலூர்லேருந்து கேளம்பாக்கம் ரோட்ல கண்டிகையை தாண்டி இருக்குங்க அந்த காலேஜ். அங்க போனோம். பிரம்மாண்டமான காலேஜ். ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. நானும் போயிருந்தேங்க. பலதரப்பட்ட மக்கள் சரிங்களா? வட இந்தியா, தென்னிந்தியா எல்லா மாநிலம் இருந்தது.
என்னுடைய மேனேஜரும் வந்து வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி படித்தவர் தான். அவர்கிட்டையும் கேட்டேன். ரொம்ப நல்லா இருக்கும் ஆண்டனி. அதாவது அவங்க வந்து சொல்லிக் கொடுக்குற விதமே வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய மேனேஜரும் மிகப்பெரிய அறிவாளி, புத்திசாலிங்க. அதாவது கம்ப்யூட்டர் துறையில வந்து ப்ராப்ளம்ஸ் வந்தா டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணுவாங்க. நீங்க வந்து கம்ப்யூட்டர் துறையில வந்துட்டு வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அவங்களுக்கு கிடைச்சது சேர சொல்லுங்க அப்படின்னு அவர் சொன்னாருங்க. அதுக்கப்புறம் நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதினாங்க. அவங்களுடைய கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 85,000 வந்ததுங்க. இந்த 85,000 வரும்போது நான் வந்து இன்டர்நெட்ல தேடி பார்த்தேன். சில பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜில வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்குது. நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னாங்க. ஸோ நான் நேரடியா போயிட்டு வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ரிசப்ஷன் இருந்துங்க. ரிசப்ஷன்ல போய் கேட்டேன் ஒரு மேடம் கிட்ட. அவங்க என்ன சொன்னாங்க, இங்க எதுவுமே வந்துட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவே கிடையாதுங்க. இங்க எல்லாமே வந்துட்டு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான். எங்களுக்கு கிட்டத்தட்ட 4,00,000 பேர் வந்து எக்ஸாம் எழுதுறாங்க. ஸோ இதுல வந்து முதல் ப்ரிஃபரன்ஸ் வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி குடுப்போம். 2வது சென்னை குடுப்போம். 3வது 4வது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த காம்பினேஷன் மத்திய பிரதேசம், ஆந்திர பிரதேசம் இருக்குங்க. இங்க வந்து மேனேஜ்மெண்ட்டே இல்லன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, இதுல வந்து 4 ஃபேஸ் இருக்குங்க. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 4, ஃபேஸ் 5ன்னு சொல்லிட்டு 4 ஃபேஸ் இருக்குங்க மொத்தம் கவுன்சிலிங்ல. ஃபேஸ் 1 பார்த்தாங்க. ஃபேஸ் 1ல வந்து அவங்களுக்கு வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியும் வரல, இதுலயும் வரலைங்க. சென்னையிலயும் வரலைங்க. அதுக்கப்புறம் வச்சு ஃபேஸ் 2 ஏன் வரலன்னா, அவங்களுடைய ரேங்கிங் வந்து அதிகம். 85,000 கிட்டத்தட்ட வாங்கியிருக்காங்க. 20,000க்குள்ள ரேங்கிங் வாங்குனா வரும். 45,000க்குள்ள ரேங்கிங் வாங்குனா வரும். 75,000க்குள்ள ரேங்கிங் வேணும்னா வரும். அது பிறகு பிறகு வந்து ஒரு வீடியோ போடுறாங்க அதை பத்தி. இப்போ வந்து ஜென்ரலா காலேஜ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, விஐடில மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு காசு இல்லைன்னு கிளியரா சொல்லிட்டாங்க. நம்ம வாங்குற மார்க்கை பொறுத்து, ரேங்கிங்கை பொறுத்து, நம்ம கேட்கிற குரூப்பை பொறுத்து, நம்ம கேட்கிற காலேஜ் மத்திய பிரதேஷ்ல இருக்கா, இல்லை வந்து ஆந்திரில் இருக்கா, அதை பொறுத்து வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து அமையும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் கேட்டகரி 5ல கிடைச்சி நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 4,00,000 ரூபா வருஷத்துக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு அதே சென்னையில் பார்த்தீங்கன்னா வந்து 2,00,000 ரூபாயிலே கிடைக்கலாம். அதே மாதிரி வந்து மத்திய பிரதேஷ்லையும் ஆந்திர பிரதேஷ்லையும் அந்த மாதிரியும் கிடைக்கலாம். அதை பற்றி பிறகு போடுறேங்க வீடியோ. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதினாங்க. அது அவங்களுக்கு சொன்ன இல்லைங்களா 85,000 மார்க் வந்துன்னு சொல்லிட்டு 3வது ஃபேஸில் வந்து அவங்க மெக்கானிக்கல் அப்ளை பண்ணாங்க. மெக்கானிக்கலும் கிடைக்கலைங்க வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில். இப்போ 4வது ஃபேஸ் 20ஆம் தேதி வருதுங்க. அதில் வந்துட்டு ஆந்திர பிரதேஷும் மத்திய பிரதேஷுக்கும் செலெக்ஷன் ப்ராசஸ் வருங்க. ஸோ அதுக்கு வந்து நான் 20ஆம் தேதி இங்கிலீஷில் வந்து ஒரு வீடியோ போடுவேன். அதை வந்து நீங்கள் போய் பாருங்க, ஓகேங்களா? ஸோ வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல காலேஜ்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்லிக் கொடுக்குற விதம் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்றைய சூழ்நிலையில் வெளிநாடுகளில் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதையெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா நேரில் போய் கேட்கணுங்க. 4 பேர்கிட்ட கேட்டு பார்க்கணும். என்னுடைய ரிலேஷன் ஒருத்தர் வந்து விஐடியில் படிக்கிறாரு மெக்கானிக்கலில். அவர்கிட்டையும் கேட்டேங்க, நல்ல காலேஜ் சொன்னாருங்க. சரிங்களா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் நேரில் போயிட்டு பார்த்துட்டு தெரிஞ்சுக்கணுங்க. ஓகேவா? இது வந்து டீம்டு யூனிவர்சிட்டி. இவங்களே கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுவாங்க, இவங்களே ஆன்சரையும் திருத்துவாங்க, இவங்களே சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? 2வது நான் என்ன பண்ணேன்னா, இதுக்கு போனேங்க. நம்ம சிவநாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய காலேஜ் யூனிவர்சிட்டி. அதுவும் வந்து டீம்டு யூனிவர்சிட்டின்னு சொன்னாங்க. கூப்பிட்டு போனேன். கூப்பிட்டு போயிட்டு ரிசப்ஷனில் கேட்டேன். கேட்டும்போது அவங்க என்ன சொன்னாங்க, சார் இங்கே வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா வரனாலும் சரி, நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதிதாங்க ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போ அவங்ககிட்ட கேட்டேன், என்னங்க ப்ரொசீஜர்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணணும். அதுக்கு வந்து ஃபீஸ் இருக்கும். அந்த ஃபீஸ் கட்ட பிறகு நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா தாங்க அடுத்ததே பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க, எஸ்எஸ்என் அவங்க குரூப் தாங்க. எஸ்எஸ்என் எப்படிங்கன்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, இங்கேயும் மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்குங்க. இங்கே டொனேஷன்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதணும். எழுதி முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து எஸ்எஸ்என் வந்து இங்கேயே என்ன பண்ணுவோம், ஒரு அப்ஜெக்டிவ் டைப், அதாவது சில கொஸ்டின்ஸ் கொடுத்து திரும்பி ஒரு டெஸ்ட் வைப்போம். அதுக்கப்புறமா வந்து ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி நடக்குங்க. இது 3த்தையும் கிளியர் பண்ண தான் வந்துட்டு சேர்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் கேட்டேன் எவ்வளோங்க ஃபீஸ் ஆகும்னு சொல்லிட்டு. சராசரியாக 3,00,000 ரூபா ஆகுங்க, முன்ன பின்ன ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, எவ்வளோங்க கட் ஆஃப் லாஸ்ட் டைம் வந்து என்ன வந்து கட் ஆஃப்ல வந்து மாணவர்கள் சேர்ந்தாங்கன்னு சொன்னேன். அவங்க வந்து 181.5 181.5 இருந்தா சேர முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் வந்து ஹெல்ப் பண்ண போனவங்களுக்கு வந்து 170 தான் இருந்தது கட் ஆஃப். அதனால அங்கே கிடைக்காது. ஸோ எஸ்எஸ்என் வந்து அவங்களுக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. சிவநாடாரில் வந்து அவங்க அப்ளையே பண்ணல. ஸோ நம்ம என்ன பண்ணோம், எஸ்எஸ்என் நினைக்க முடியாதுங்க. அதுக்கப்புறம் 3வது வந்துட்டு ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு இல்லைங்களா, இது கேளம்பாக்கத்தில் இருக்குங்க. அதாவது இந்த
எஸ்எஸ்என் சிவநாடா குரூப் இருந்த போனேன் பார்த்தீங்களா, பெரிய கேம்பஸ்ங்க சரிங்களா. வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடு முடியல வந்து கேளம்பாக்கம் தாண்டி கொஞ்சம் தூரத்தில் இருக்கு. ரொம்ப ரொம்ப பெரிய கேம்பஸ்ங்க. அதாவது ஒரு ரம்யமான சூழ்நிலை. அதாவது அங்கெல்லாம் வந்து படிக்கணும் போல தோணுங்க. அந்த மாதிரி வந்து ஒரு ரம்யமான சூழ்நிலைங்க. நான் கேட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்பர் 1 தமிழ்நாட்டில் அந்த காலேஜ் தான் சொல்றாங்க. அது விஐடியா இல்லை வந்து சிவ்நாடா எஸ்எஸ்என் எனக்கு தெரியாது. ஆனால் வந்து நம்பர் 1 காலேஜில் வந்து அது இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க உங்களுடைய நண்பர்கள்ட்ட கேட்டு பாருங்க. ஸோ இதுவும் வந்து டீம்டு யூனிவர்சிட்டிங்க. அதாவது சிவ்நாடா டீம்டு யூனிவர்சிட்டி. அவங்களே கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுவாங்க, அவங்களே திருத்துவாங்க, அவங்களே சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. பட் எஸ்எஸ்என் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன்ல வருதுங்க. அங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்குங்க. அங்கேயும் வந்து டொனேஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மூணாவது ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது வந்து கேளம்பாக்கத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்குங்க. இந்த காலேஜுக்கு போனேன். இந்த காலேஜில் போன என்ன பண்ணாங்க, ஆன்லைனில் நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஆன்லைனில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதினாங்க. எழுதணும் ஒரு ரேங்கிங் கொடுத்தாங்க. அந்த ரேங்கிங் பிரகாரம் வந்துட்டு ஒரு நாள் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு நானும் போயிருந்தேன். அவங்க ஸ்டூடெண்ட் கூட போனேன். போயிட்டு பார்த்து பேசினேன். அப்போ என்ன பண்ணாங்க, அங்கேயும் வந்து டொனேஷன் இல்லைங்க சரிங்களா. அவங்களும் சொன்னாங்க டொனேஷன் எதுவும் இல்லைங்க. அதாவது நான் கேட்ட பிறகுங்க டொனேஷன்லாம் எதுவும் கிடையாது. இங்கே எல்லாமே வந்து மார்க்கை பொறுத்து தான் சார். ஒவ்வொரு கோர்ஸுக்கும் இவ்வளோ மார்க்குன்னு வச்சுருக்கோம். இந்த மார்க் வந்து வாங்கினாங்கன்னா இவ்வளோ வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்பட்ட கோர்ஸ் காமிச்சாங்க. அவங்க சொன்ன ஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2.5 லட்சத்துலேருந்து 3 லட்ச ரூபா வரைக்கும் வந்த மாதிரி ஞாபகம் எனக்கு. சரி, கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு தெரியாது. பட் நீங்கள் போயிட்டு வந்து கேட்டு பாருங்க. அங்கே உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்துஸ்தான் காலேஜ். அந்த காலேஜ் வந்து ரொம்ப நாளாக இருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து 30 வருஷத்துக்கு மேலே இருக்குது அந்த காலேஜ். நல்ல ரம்யமான இடம். நிறைய பேர் வந்து படிக்கிறாங்க. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவங்களே பேப்பர் வந்து கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுவாங்க, அவங்களே ஆன்சர் பேப்பர் செட் பண்ணுவாங்க, அவங்களே வந்து சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருவாங்க சரிங்களா. ஸோ இந்த 3 காலேஜை வந்துட்டு நான் பார்த்த வரைக்கும். ஆனால் கடைசியில் நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் இந்த காலேஜ் போயிட்டு பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்து உங்களுக்கு தோணுதோ அதுக்கு ஏற்றபடி சேர்த்துக்கலாம். ஸோ வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்லாம் போக முடியாது. ஹிந்துஸ்தான் காலேஜில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதணும். மேபி இப்போ நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதலைன்னா தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுத முடியுமான்னு போய் கேளுங்க. ஆனால் இப்போ சீட் இருக்கா இல்லையான்னு தெரியாதுங்க. நீங்கள் போயிட்டு கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த காலேஜ் பற்றி பேசுகிறேன். தேங்க்ஸ். பை.